ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான வசனம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். இங்கே நாம் பார்க்கிறோம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. அருமையானவர்களே, மனிதர்கள் தங்களுடைய வளமான வாழ்க்கைக்கு தேவை என்று சிலவற்றை முக்கியப்படுத்தி அதை தேடுகிறார்கள். இங்கே வேதம் நமக்கு ஞானத்தை முக்கியப்படுத்துகிறது, ஞானம் முக்கியம் என்று சொல்கிறது. ஆகவே சத்திய வேதத்தின் அறிவுரையை கேட்போம். வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் சிலவற்றை முக்கியப்படுத்தி தேடுகிறார்கள், வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் மனிதர்கள் தங்களுடைய சுய யோசனையினாலே, இந்த உலக யோசனையினாலே தேடுகிற வளமான வாழ்க்கை குறுகிய காலமுடையது. ஆனால் சத்திய வேதம் சொல்லுகிறதான அந்த முக்கியமான காரியம் அது நீண்ட காலத்துக்கு உரியது. இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தை கடந்து நாம் செல்லும் போது மறு உலகத்திற்கும் சதா காலத்துக்கும் முக்கியமாக இந்த பொருள் விளங்குகிறது. ஆகவே வேதம் சொல்லுகிறதான சத்திய வேதம் சொல்லுகிறதான அறிவுரையை நாம் கேட்டால் நமக்கு நல்லது. இந்த குறுகிய கால வாழ்க்கைக்கு மாத்திரமல்ல, நீண்ட கால வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் கூட ஞானத்தை சம்பாதித்தால்தான் உனக்கு உன்னுடைய நிறைவான மகிழ்ச்சி ஆசீர்வாதம் வரும் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது என்றால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? தவறாக சொல்லாது. ஆகவே நாம் இன்றைக்கு ஒரு 4 கேள்விகளை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஞானமே முக்கியம் என்று வேதம் சொல்லும் பொழுது ஒரு 4 கேள்விகளை எழுப்ப நான் விரும்புகிறேன். 1, ஞானம் ஏன் முக்கியம்? 2வது, இந்த ஞானம் எப்படிப்பட்டது? 3வது, இந்த ஞானத்தை நான் தேடுவதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கிறது? 4வது, அதை எப்படி தேடுவது? சரி, ஞானத்தை பற்றி நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை தேடணும்னு சொன்னால் எப்படி தேடுவது? இந்த 4 கேள்விகளுக்கும் சத்திய வேதமே பதில் சொல்லட்டும். சத்திய வேதத்திலிருந்தே நாம் பதிலை நாம் தேடி ஆராய்ந்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். ஞானம் ஏன் முக்கியம் என்று பார்க்கும் பொழுது தேவ பிள்ளைகளே, ஞானத்தை அநேக காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களுக்காக தேவனிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம், கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆனால் எல்லா ஜெபங்களை பார்க்கிலும் மிக பிரியமான ஜெபம் ஞானத்தை நாம் கேட்பதுதான் மிக பிரியமான ஜெபமாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9-10 வசனங்களில் நாம் பார்க்கும் பொழுது ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கர்த்தர் தரிசனமாய் கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? அருமையானவர்களே, உங்களையும் என்னை இன்றைக்கு இரவிலே தரிசனம் கர்த்தர் கொடுத்து என்ன வேணும் என்று கேட்டால் நாம் என்னத்தை கேட்போம்? ராஜாவுக்கு கேட்கிறார், சாலமோன் ராஜாவுக்கு கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? வாசிக்கலாம் அந்த பகுதியை. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9-10. ஆகையால் உமது ஜனங்களின் நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இனதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. கர்த்தர் அதில் பிரியப்பட்டார். சாலமோன் கேட்கிறான், ஐயா, நீர் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறீர், ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். இந்த ஜனங்களை ஆளுவதற்காக, இந்த ஜனங்கள் என் கீழே இருக்கிறாங்க, நான் ராஜாவாக இருக்கிறேன், இவர்களை ஆளத்தக்க ஞானத்தை தாரும் என்று கேட்டான். பாருங்க அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது, உனக்கு வாய்த்தவற்றை உன் முழு பலத்தோடு செய் என்று வேதம் சொல்கிறது பிரசங்கில. அப்போ நம்ம முழு பலத்தோடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய ஞானத்தினாலே நாம் முழு பலத்தாலே செய்ய முடியும். நமக்கு வாய்க்கிறது, கர்த்தர் நமக்கு கொடுத்த வேலை. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யலாம், ஒரு தனியாக ஒரு தொழில் பண்ணலாம்,
இல்லை ஒரு டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்வீப்பராக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் உனக்கு கொடுத்த வேலையை செய்வதற்கு வேண்டிய ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை கேட்பது கர்த்தருக்கு மிக பிரியமான ஜெபம். நம்முடைய எல்லா ஜெபங்களிலும் காலையில் 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் விட ஞானத்தை கேட்பது கர்த்தருக்கு பிரியமான ஜெபம். ஆகவே அருமையானவர்களே, ஞானம் முக்கியம். இரண்டாவது நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஞானத்தில் வளர்ந்தார் என்று வேதம் சொல்கிறது. லூக்கா 2வது அதிகாரம் 52வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு கிறிஸ்து முதலாவதாக ஞானத்தில் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு எவ்வளோ ஞானம் தேவை பாருங்க. இயேசு கிறிஸ்துவே ஞானத்தில் வளர்ந்தார் என்றால் நமக்கு ஞானம் தேவை. இந்த ஞானத்திலே நாம் வளர வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஞானம் ஏன் முக்கியம் என்றால், பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரிடத்தில் அநேக வரங்களை கேட்கிறோம், ஆவிக்குரிய வரங்களை கேட்கிறோம், உலக பிரகாரமாக நம்முடைய திறமை இவற்றின் வரங்களை கேட்கிறோம். எல்லா வரங்களையும் விட ஞானம் முதன்மையாக நிற்கிறது. நான் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7-8 வசனங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7-8 வசனங்கள். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்படுகிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் என்று அப்படியே வரங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறார். அதில் முதன்மையாக நிற்பது ஞானம். ஞானத்தை முதலாக கொடுக்கிறார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகவே எல்லா வரங்களிலும் முதன்மையானது ஞானம். ஆகவே ஞானம் முக்கியமாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஞானம் எப்படிப்பட்டது? ஞானம் முக்கியம் சரி, ஆனால் அது ஞானம் எப்படிப்பட்டது, என்னது அது ஞானம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பார்க்கலாம் ஞானம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது, வேதத்தில் நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனம், நீதிமொழிகள் 1:7 நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். ஞானமானது முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நமக்கு கொடுக்கிறது. ஞானம் வந்தாவே போதும், கர்த்தருக்கு நாம் மரியாதையும் கனத்தையும் செலுத்தி அவருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்க வேண்டும் என்ற உள் உணர்வை நமக்கு தெரியும். அதுவே மனுஷனை சீர்படுத்தும். இந்த ஒரு எண்ணமே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியிலே நடக்க வேண்டும் என்று வருகிற எண்ணமே முதலாவதாக மனுஷனை சீர்படுத்துகிறது. ஆகவே ஞானம் தேவை. ஞானம் வந்தாலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அது கொடுக்கிறது. இரண்டாவது பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுக்கிறது என்று சொல்லும் பொழுது அடுத்தபடியாக நாம் வாசிக்கிறோம், இந்த ஞானம் எப்படிப்பட்டது? ஞானத்தில் 2 விதமான ஞானம் இருக்கிறது என்று வேதமே சொல்கிறது. உலகத்திலே பல ஞானங்களை நாம் பார்க்கிறோம். ரொம்ப ஞானமாக வேலை செய்கிறாங்க, என்னென்னமோ ஏமாத்து வேலை. இன்றைக்கு சைபர் கிரைம்னு பார்த்தீங்கன்னா ஞானமாக ஒரு நிமிஷத்தில் லட்சக்கணக்கான ரூபாய்களை சுரண்டி விடுகிறார்கள், ஞானமாய் செய்கிறார்கள். ஆகவே 2 விதமான ஞானம் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, யாக்கோபு 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஞானத்தை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள இது நமக்கு உதவும். யாக்கோபு 3வது அதிகாரம் 14லிருந்து 17, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது, ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் துர்ச்செய்கைகளும் உண்டு. 17வது வசனம், பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானம், ஹல்லேலூயா, அது சுத்தமானது, அன்புள்ளது, இரக்கமுள்ளது. ஆனால்
பெய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், இந்த லௌகீக சிந்தையுள்ள ஞானமானது சகல விதமான வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள் இவற்றை உருவாக்குகிறது என்று வேதம் சொல்கிறது. ஆக 2 விதமான ஞானம் சொல்லுவாங்க. கொலஸ்ட்ராலில் 2 விதமான கொலஸ்ட்ரால் இருக்கணும். குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால். பேட் கொலஸ்ட்ராலை அழிக்கணும், குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணணும் சரீரமே சொல்லுது. அப்படியாக இந்த ஞானமானது பேட் ஞானம், பேட் விஸ்டம் அண்ட் குட் விஸ்டம். பேட் விஸ்டம் பிரியமானவர்களே நம்மை பெய்த்தனத்துக்கு அடுத்ததாகவும் நரகத்திலே நம்மை தள்ளுகிறதாகவும் இருக்கும். ஆனால் குட் விஸ்டம் பரத்திலிருந்து வருகிறதான தேவ ஞானம் நம்மை பரத்துக்கு எடுத்து செல்கிறதா இருக்கிறது. ஆகவே ஞானத்தை நாம் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, இப்போ இந்த ஞானத்தினாலே எனக்கு என்ன பலன்? இந்த ஞானத்தை நான் தேடிக்கொண்டால் அதனால் எனக்கு என்ன பலன்? நல்லா வாழ முடியுமா? வளமாக வாழ முடியுமா? எனக்கு வசதியாக வாழணுங்க இந்த உலகத்தில். ஞானம் ஞானம் ஞானம்னு சொல்லி எல்லாத்தையும் எழுந்து நிற்கிறதா என்று அநேகர் தவறான எண்ணம் கொள்கிறார்கள். ஞானத்தை தேடுவதனாலே ஏதோ இழக்க வேண்டும் என்று தவறான எண்ணம் கொள்கிறார்கள். அப்படி அல்ல. ஞானத்தினால் வருகிற பலன்கள் நாம் வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, ஞானம் உள்ளவனை ராஜாக்களும் அழைத்து மேன்மைப்படுத்துவார்கள். பெரிய 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 அதிகாரிகள் கூட ஞானம் உள்ளவனை தேடி கண்டுபிடித்து அழைத்து அவனை மேன்மைப்படுத்துவார்கள் என்று நாம் உலகத்தில் கூட பார்க்கிறோம். பாருங்க, அந்த காலத்தில் ஆதியாகமம் 41வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் யோசேப்பு என்ற ஒரு வாலிபன், அவன் ஞானமுள்ளவனாக, தெய்வீக ஞானமுள்ளவனாக இருந்தான். அவனை பார்வோன் ராஜா அழைத்து மேன்மைப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 41ல் 38, 39, 40 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரமனைக்கு அதிகாரியாயிருப்பாய். ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த பரத்திலிருந்து இறங்கி வந்த ஞானத்தை பெற்ற யோசேப்பு பார்வோனால் அழைக்கப்பட்டான். சிறையிலிருந்து அவனை பார்வோன் அழைத்து அவனை தன் அரமனைக்கு அதிகாரியாக உயர்த்தினான். ஹல்லேலூயா. ஆகவே பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தை நாம் விரும்ப வேண்டும். அதே போல பாருங்க, தானியேலை நாம் பார்க்கும்போது, தானியேல் 2வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அங்கே அந்த ராஜாவுக்கு பாருங்க ஒரு பிரச்சனை, ஒரு சொப்பனம் கண்டார். ரொம்ப சொப்பனத்தால் பயந்திருந்தார். அப்போது ஞானிகள் எல்லாம் கேட்குறாரு. எந்த ஞானியாலும் அந்த உலக ஞானிகத்தினால சொல்ல முடியல. அப்போ அவர் அப்படியே எல்லா ஞானிகளும் கொண்டு போடும், இவனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்லும் பொழுது தானியேல் முன் வருகிறார். தானியேல் முன் வந்து கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணி ஞானத்தை கேட்டு அந்த ராஜாவினுடைய அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும்படியான ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு பிறகு தைரியமாக சொல்கிறார், நான் ராஜாவுக்கு இதை வெளிப்படுத்த முடியும். பாருங்க, அந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். தானியேல் 2வது அதிகாரம் 23வது வசனம். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து போகிறேன் என்றான். தேவனிடத்திலே கேட்டு பெற்ற ஞானத்தை, அந்த ராஜாவினுடைய சொப்பனத்தை விளக்கும்படியான ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு பாருங்க, அவன் சொல்றான், ராஜா கிட்ட என்ன கூட்டிட்டு போவான்னு சொல்றான். உடனே என்ன நடக்குது பாருங்க, 25வது வசனத்துல, அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜாவின் முன்பாய் தீவிரமாய் அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதேயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றான். ராஜ சமூகத்தில் தானியேல் அழைத்து கொண்டு போகப்படுகிறான். அங்கே ராஜாவுக்கு அவன் விளக்குகிறான். உடனே ராஜா தானியேலை தன்னுடைய ராஜ்யத்திலே மேன்மைப்படுத்துகிறான் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஞானம் இருக்கும் பொழுது பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய அதிபதிகள் உங்களை அழைத்து உங்களை மேன்மைப்படுத்துவார்கள். ஞானம் உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை தாழ்மைப்படுத்தாது. அது மாத்திரமல்ல, சொல்லுவாங்க ஞானத்தினால எனக்கு என்ன கிடைக்காது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 8:18, ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு என்று ஞானம் சொல்கிறது. ஞானம் என்ன சொல்லுது?
ஐஸ்வர்யம் இருக்குப்பா, இந்த உலக ஐஸ்வர்யம் இருக்குது, பொருள் இருக்குது, அதே நேரத்தில் நீதி இருக்குது. அநீதியான பொருள் கிடையாது. என்னிடத்தில் அநீதியான பொருள் கிடையாது, நீதியான பொருள் உண்டு. அநீதியான பொருளை வைத்து நாளெல்லாம் நீ வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறதை விட நீதியான பொருளை வைத்து நீ சந்தோஷமாக இருக்கலாம் என்று ஞானம் நமக்கு அறிவுரை கொடுக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஞானத்தை நாம் விரும்ப வேண்டும். இதுதான் ஞானத்தினுடைய பலன்கள். சரி, இந்த ஞானத்தை எப்படி தேடலாம், ஞானத்தை எங்கே தேடலாம், எப்படி தேடலாம், எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, ஞானத்தை நாம் எப்படி தேடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவதாக நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 2:3-4 வசனங்கள் சொல்கிறது, ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெளியை போல நாடி புதையல்களை தேடுவது போல தேடுவாயாகில் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஞானத்தை விரும்பி அதை தேட, எங்கே கிடைக்கும் ஞானம், எனக்கு எங்கே கிடைக்கும் என்று நம்ம தேடணும், விரும்பணும், அதை நாடி நம்ம அதை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்கே கிடைக்கும்ப்பா ஞானம்? ஆமாம், பாருங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, நல்ல பணம் சம்பாதிக்கலாம், அதிகமான பணம் சம்பாதிக்கலாம், தேடி போகிறாங்க இல்லையா? அப்படி புதையல்களை தேடுவது போல, பொருட்களை தேடுவது போல ஞானத்தை தேடணும். எங்கே கிடைக்கும் ஞானம், எங்கே கிடைக்கும் என்று தேடி கண்டுபிடித்து விரும்பி அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லும். அதனால முதலாவதாக நமக்கு விருப்பம் இருக்கணும், ஞானம் எனக்கு வேணும். அப்போ அதுக்கு முயற்சி இருக்கணும், ஞானத்தை தேடணும், அந்த முயற்சி இருக்கணும், விருப்பம் இருக்கணும், முயற்சி இருக்கணும், அதை தேடி பிடிச்சிடணும். சரி, எப்படி பிடிக்கலாம் என்று நாம் இன்னும் கூட நாம் பார்க்கும் பொழுது, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ ஞானம் வேணும்னா அவர்கிட்ட தான் கேட்கணும், கர்த்தரிடத்துல தான் நம்ம கேட்கணும். கேளுங்க, கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இப்படிப்பட்ட அருமையான ஞானம் எனக்கு வேணுமே, கேளுங்க, ஜெபிங்க, கேளுங்க, விரும்புங்க, கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஞானமுள்ள மக்கள் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுக்கு தேவை. ஏன், 5 கண்டங்களுக்கும் தேவை. ஞானமுள்ள, இப்படிப்பட்ட தெய்வீக ஞானமுள்ளவர்கள் தேவை. அன்றைக்கு ஞானமுள்ளவனை அந்த பார்வோன், எகிப்து ராஜா பார்வோன் தேடினான். ஞானமுள்ளவனை அன்றைக்கு அந்த பாபிலோன் பேரரசில் அந்த பெர்சியா ராஜா தேடினான், தேடி கண்டுபிடித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுக்கு நம்மை போல தெய்வீக ஞானமுள்ள மக்கள் தேவை, ஞானமுள்ள வாலிபர்கள் தேவை. ஏனென்று கேட்டால், இந்த உலகத்தின் ஞானத்தினாலே இந்த உலகத்தை சீரழித்து கொண்டு இருக்கிறார்கள். பாவத்தை பாவம் என்று சொல்லாமல் அதை நவீனம் என்று சொல்லி அதை மேன்மைப்படுத்தி இப்படியாக பாவத்தினால் சீரழிந்து கொண்டிருக்கிற உலகம், நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற உலகம், பிரியமானவர்களே, தப்பி போய் கொண்டிருக்கிற உலகத்தை நாம் காப்பாற்றும்படியாக தெய்வீக ஞானத்தை கொண்டு இந்த உலகத்தை நாம் ரட்சிக்கும்படியாக புறப்பட வேண்டும். எத்தனை பேர் புறப்பட ஆயத்தமாக இருக்கிறீங்க? பாருங்க, நாம் வாசிக்கிறோம் ரோமர் 1 அதிகாரத்தில், ரோமர் 1 அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ரோமர் 1:22 25, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தையும் அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம், விக்கிரகங்களையும் அசுத்தாவிகளையும் இன்றைக்கு தொழுது கொண்டு இருக்கிறார்கள். அவைகள் தான் தேவர்கள் என்று சொல்லி
ஊரும் பிராணிகள் பறவைகள் இவற்றையெல்லாம் செய்து தொழுது கொண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அஞ்ஞானம் உள்ள மக்கள் இதை ஞானம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், இதை பக்தி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களே. பலவிதமான மூட நம்பிக்கைகளிலே இவற்றை ஞானம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்களும் சரி, 5 கண்டங்கள் இருக்கிற மக்களும் சரி, பலவிதமான உலக இச்சையினாலே தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டு இதுதான் ஞானம் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் உயர்குல மக்களுடைய செயல் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். நவீன காலம், அட்வான்ஸ்டு பீப்புள் என்றெல்லாம் பாவத்தையும் உலக இச்சையையும் அவர்கள் நாடி தேடி தங்களை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தெய்வீக ஞானம் உள்ள மக்கள் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவுக்கும் உலகத்திற்கும் தேவை. தெய்வீக ஞானத்தோடு தெய்வ பக்தியிலே அவர்களை நடத்தி ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவர்களுக்கு நாம் கற்பித்து பரலோக ராஜ்யத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்களும் நானும் புறப்படுவோமா? தேவனிடத்திலே தெய்வீக ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோமா? கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பார். அது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும், இந்த உலக வாழ்க்கையை வளமாக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையை வளமாக்கும், அநேகருடைய வாழ்க்கையை வளமாக்கும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட வசனத்தை கேட்ட மக்களை ஆசீர்வதிப்பீராக. யார் யார் எந்தெந்த தேவைகளோடு வந்தார்களோ தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் கர்த்தாவே. பலவீனமாக நோயோடு வந்தவர்களை சுகப்படுத்தும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே சுகப்படுத்தும். பிரச்சனைகள் அகன்று போகட்டும் கர்த்தாவே. தெய்வீக ஞானத்தினாலே ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு பலசாலிகளாக இந்த உலகத்தை மாற்றத்தக்கதாக கர்த்தாவே ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை உம்முடைய திருவருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். சோதரம்.